ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், நான் உயிரோடு இருப்பதே என்னுடைய சுத்த கிருபை. என் பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் புதிதாக இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஒரு புதிய புதிய கிருபைகளை கொண்டு நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தையும் அவயவங்களையும் பாதுகாத்த கிருபைக்காகவும் உங்களுடைய பிரயாணத்திலே உங்களுடைய கர்த்தருடைய கரம் இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தொடங்கும் முன்பு கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்டு கர்த்தரை நோக்கி நாங்கள் செபிக்கிற ஒரு கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை எமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வார்த்தைக்காகவும் உங்களுடைய ஆறுதலான செய்திக்காகவும் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம், ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவக்கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. பாவக்கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாயாவும் பாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகமோ பாயமாய் நீங்கிவிடும். இன்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. இன்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை எடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் உடல் உறுப்புகளையும் குணமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கிற எல்லா நரம்புகள், எலும்புகள், சதைகள், தசைகள், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், கணையம், இருதயம், நுரையீரல் எல்லாவற்றையும்
நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதபடிக்கு நீர் பாதுகாத்து வருகிறீர். உங்கள் தீபம் அணைந்திராதபடி கிருபையாக காத்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பலவிதமான இக்கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகள், வேலை இல்லாமல், திருமணமாகாமல், கருத்தாட்சியம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமான வார்த்தை ஒன்று சொல்கிறேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்திலே சுகம், இயேசுவின் நாமத்திலே ஆரோக்கியம், இயேசுவின் நாமத்திலே பிள்ளை பேரு, இயேசுவின் நாமத்திலே திருமண வாழ்க்கை, இயேசுவின் நாமத்திலே திருமணத்திலே ஒரு இணைவு, இயேசுவின் நாமத்திலே கடன் அடைக்கப்படணும், இயேசுவின் நாமத்திலே வருமானம் பெருகணும், இயேசுவின் நாமத்திலே வீடு கட்டணும் வாங்கணும், இயேசுவின் நாமத்திலே அதிசயங்கள் நடக்கணும். ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்க, நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். இன்றைக்கு அநேகர் மருத்துவமனையிலேயும் வீடுகளிலும் பலவீனத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் ஒரு அற்புதத்தை பார்த்தோம். 7 மிராக்கிள்ஸில் அது 6th or 5th அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இன்னொரு மிராக்களை நாம் பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம், இது அடிக்கடி நாம் பார்த்த ஒன்று தான். எனவே அதை நான் அதில் இருக்கிற முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். மரியாள் மார்த்தாள், அல்லது மார்த்தாள் மரியாள் லாசரு இயேசு கிறிஸ்து, இவங்களுடைய வாழ்க்கையில, அல்லது சொல்ல போனா இவங்களுடைய உறவில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதில் தான் நம்ம பார்க்குறோம். பைபிள்லேயே சின்ன வசனம் எதுனா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். ஏற்கனவே நான் நிறைய முறை அதை தொட்டிருக்கிறேன். மார்த்தாள் மரியாள் யார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், மார்த்தாள் சமைத்து கொடுத்தவங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவங்க. லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பனாக இருந்தார். அவர் வியாதிப்பட்டு மரித்து போனார் என்ற செய்தி அனுப்பப்படுகிறது. மேலும் 2 நாட்கள் இயேசு தாமதப்படுத்தி வந்தார். அதில் ஒரு குறிப்பு, முதல் குறிப்பு, இன் இஸ் டைம். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய நேரத்தின்படியே, அவருடைய கால கணிப்பின்படியே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் ஒரு காலம் மறுக்க முடியாது. சீரியஸ்லி, என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அதை பார்த்துருக்கிறேன். நம்ம என்னதான் அவசரப்பட்டு முட்டி மோதினாலும் சரி, நிறைய காரியங்கள் நாம் செய்தாலும் சரி, அவருடைய நேரம் ஒன்று, அது அவருக்கு தான் தெரியும். எந்த நேரத்தில் அந்த அற்புதத்தை செய்தால், அதிசயத்தை செய்தால் என்ன விளைவு வரும், அதனால் நமக்கு என்ன நலன் வரும், அவருக்கு என்ன புகழ்ச்சி வரும் என்பதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதனால் நாம் அவரை டிக்டேட் பண்ணவோ, அவரை அவசரப்படுத்தவோ நிச்சயம் முடியவே முடியாது. அதை நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் நம்முடைய அவசரம் இப்படி இருக்குன்னா உடனே இமீடியட்டாக, ஆண்டவரே என்னுடைய அவசரத்தை நீங்கள் உதவி செய்யலையே அப்படின்னு நாம் கேட்பது நாம் நிறுத்த வேண்டும். சீரியஸ்லி, நான் அதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவரது நேரம்னு ஒன்று இருக்கு. அதனால தான் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன் தாயினிடத்திலே அப்பொழுதே அவர் சொன்னார். ஆனால் அவர் மனது முழுவதும் இந்த லாசருவின் மேலே தான் இருந்தது. ஏனென்றால் இந்த சீஷர்கள் சொல்லும் முன்பே
இவரே சொன்னார், என் சகோதரன் நித்திரை அடைந்திருக்கிறான், அவனை நான் எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். ஸோ இந்த 2 நாளும் அவர் லாசருவை மறந்துட்டாரோ அல்லது மார்த்தாளை மறந்துட்டாலோ என்பதல்ல, அவங்க நினைவிலே இருந்தார். ஆனாலும் அவர் குறித்த சமயத்தில் அவர் வந்து குணமாக்க வேண்டும் என்பது தான் அவருடைய அதான் சுகமடைவான். அதற்கு அவர்கள் சீஷர், ஆண்டவரே நித்திரடைந்திருந்தால் சுகமடைவான் என்று சொன்னாங்க. எனவே அவருக்கு தெரியும். சரி, இது ஒரு குறிப்புன்னு வச்சுக்கோங்க. 2வது குறிப்பு, ஆண்டவர் நம்முடைய துன்பத்திலே அவர் பங்கெடுக்கிறார். ரொம்ப நாள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது அவருக்கு பிரியமான ஒன்றல்ல. எப்பொழுதும் அழுந்து கொண்டு இருக்க வேண்டும், எப்பொழுதும் துக்கித்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தகப்பனும் அதை விரும்ப மாட்டார். அப்படியே தான் நம்முடைய ஆண்டவரும் அதை விரும்ப மாட்டார். ஆண்டவரை பற்றி நாம் வாசிக்கணும்னா, ஆண்டவரை பற்றி ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவர் பாடுபட்டு இப்படிதான் வரும் பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் 33 ஆண்டு காலமும் அவர் எப்படிப்பட்டிருந்தாராம்? இதில் ஒன்று எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும். நாமும் பல நேரங்களிலே அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். உண்மைதானே? இவெல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அசட்டையாக எண்ணப்பட்டிருக்கிற ஒரு காலம். அது மிகவும் பொருத்தமான ஒரு வார்த்தை என்று நான் சொல்லுவேன். புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நேரம். சில நேரங்களில் நாம் நல்ல காரியத்திற்கு கூட நம்மை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. காரணம் என்ன? இவங்க வந்தா இவங்க அதுக்கு வரக்கூடாது, இவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று புறக்கணிக்கப்பட்டு, அது வேலையிலே புறக்கணிக்கப்பட்டு அல்லது குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டு பல்வேறு இடத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலையில அவரும் இருந்தார், நாமும் இருக்கிறோம். துக்கம் நிறைந்தவராய் நாம் நினைக்கிறோம். அவர் ரொம்ப சந்தோஷமா 33 ஆண்டு காலமும் சரி, அல்லது அவர் ஊழியம் செய்த அந்த 3 ஆண்டு காலம் சரி, அவர் சந்தோஷமாய் இருந்த இடங்கள், அது ஒரு ஆய்வே நடத்தலாம். எங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவான இடங்களை தான் அவர் சந்தோஷமாக இருந்தார் என்ற ஒரு செய்தியை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. பாடு அனுபவித்தவராய் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3-4 எடுத்துக்குவாங்க. நீங்கள் இதை காதல கேளுங்க போதும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல ஆறுதலின் தேவனுமாயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலின் தெய்வம் அவர். எபிரேயர்ல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும்
ஏற்ற சமயத்தில் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் பிரவேசிக்க கடவோம் என்று பார்க்கிறோம். பொதுவாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இயல்பு என்னன்னா மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். இழப்பின் மத்தியில இது ஒரு பெரிய டாபிக். நான் இன்னைக்கு அதை பற்றி தியானிக்கின்ற பொழுது எக்கச்சக்கமான டாபிக்ஸ், எமோஷ்னலி எப்படி ஆண்டவர் அணுகுகிறார் என்பதை குறித்து நான் சிந்தித்தேன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் இழப்பு இருக்கும் பொழுது, தோல்வி இருக்கும் பொழுது, வருத்தம் இருக்கும் பொழுது, பிரிவு இருக்கும் பொழுது, வியாதியில அந்த வீடு முழுவதும் கண்ணீரில் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும். அதனால தான் நான் ஏசாயா 53:3 நான் சொன்னேன். அவர் பிரதான ஆசாரியர், அவருக்கு தெரியும். பிசிக்கலி அவர் அவ்வளவு, எமோஷனலி அவ்வளவு பாடுகளை அவர் பட்டார், துக்கங்களை அவர் அனுபவித்தார். அது அந்த வசனத்தை நான் திரும்ப சொன்னேன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஏசாயா 53 தான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மார்த்தாள் மரியாள் அழுகிற பொழுது அவரும் சேர்ந்து அழுதார். இது வெறும் மார்த்தாள் மரியாளுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் அநேக அற்புதங்களை பார்க்கலாம். எப்பத்தான் என்று சொல்ல பொழுது அவர் பெருமூச்சு விட்டார். உணவில்லாத பொழுது இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். இவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று பரிதபித்தார், வேதனைப்பட்டார். அநேக இடங்களிலே அவர் வேதனைப்பட்டார். இவங்க மன கடின நிமித்தம் அவர் வேதனைப்பட்டார். அவ்வளவு வேதனையும் அவர் அனுபவித்திருக்கிறார். அதனால தான் அவருக்கு தெரியும். நாம் போகும் பாதை, அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதான். யோபு சொன்னது மாதிரியே நாம் போகும் பாதையை அவர் நன்கு அறிவார். ஏன்னா அவர் தான் கிறிஸ்திங்க. மரியாள் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது, நீர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், விசுவாசத்திலாம் பெரிப்பான். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில், நல்லா கவனிங்க, நேற்று நான் ஒரு விசுவாச அறிக்கை சொல்லி கொடுத்தேன் 27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, எவ்வளோ ஆழமான ஒரு நம்பிக்கை பாருங்க. நேற்று நான் ஒன்று சொல்ல மறந்தேன். அப்போ படுக்கும்போது நான் யோசித்தேன். பேதுருவிடத்தில் கேட்கிறார், நான் யார் என்று எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, பேது தெரிந்தோ தெரியாமலே அவனுள் ஆழ்மனதிலிருந்து ஆவியானவர் வெளிப்படுத்தினதை சொல்கிறான். நீர் ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இந்த அறிக்கை நாம் தினந்தோறும் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு கூட நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஆலயத்தை வாசலை தாண்டும் பொழுது சொல்லிட்டு ஜெபித்த, ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு, நீங்கள் தெய்வம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீங்கள் தெய்வம். இதுதான் திரும்ப சொல்கிறேன். அப்படி சொன்ன பொழுது அவர் சொன்னார், அந்த கல்லறிடத்தில் போவும் வாருங்கள். போனாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். என்ன கட்டம் தெரியுங்களா? நல்ல கவனிங்க. நாருமே, ஸ்டிங்க், ஆங்கிலத்தில் ஸ்டிங்க் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையில் அது ஒரு கருப்பு புள்ளி போல இருக்கும், ஸ்டிங்க். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை இல்லைன்னா ஸ்டிங்க், வேலை இல்லைன்னா ஸ்டிங்க். எனக்கு அந்த வேலையில்லாத சமயத்தில் மற்றவர்கள்லாம் நம்மளை அருவருக்கத்தக்க பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலைமை எனக்குள்ள இருந்தது நிறைய முறை. அதே மாதிரி வாழ்க்கையில் பதவி, வேலை, படிப்பு இல்லைன்னா ஸ்டிங்க் லைஃப். அது லைஃபே ஸ்டிங்க் லைஃப்ன்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவேளை நாம் இருந்தோம்னா யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஏன் ஈவன் சகோதரி 2 பேர் இருந்தாங்கல்ல, மார்த்தாள் மரியாள்.
சொன்ன ஆண்டவரே நீங்கள் கிட்ட போக வேணாம், கிட்டேயே போக வேணாம், நாரும் அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் அதனூடே எவ்வளவு ஸ்டிங்க் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அசிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்க போவேன், அங்கதான் இருப்பேன், அங்க ஒரு அற்புதம் செய்வேன். இதுதான் ஒரு நல்ல செய்தி. எனக்கு நீங்க பலமுறை நம்ம இந்த வேதத்தை வாசித்திருப்போம். இந்த ஸ்டிங்க் என்ற வார்த்தையே நம்ம வெவ்வேறு கோணங்களில், ஏன்னா நம்ம உயிர்த்தெழுதல் பேசும்பொழுது கூட சொல்லுவோம், நாரும் அப்படின்ற வார்த்தையை பல நிலைகளில பிணம் நாரும், பிரேதம் நாரும் அப்படின்னு தான் பார்த்துருக்குறோம். ஆனால் என் வாழ்க்கையே ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு நிலைமையில அப்படின்னா என்னன்னா என்ன சொல்லலாம், சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலை அப்படி என்னை வைத்திருக்கு. நானும் அதுக்குள்ளே போகலை, என்னை சுற்றியும் அப்படி நெருக்கி நம்மை நாரடித்து கொண்டிருக்கிறார்கள். எழும்ப முடியாமல் அடைத்து வைத்த இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கல்லை போட்டு மூடிட்டாங்க. இது யூஸ்வலாக அவங்களுடைய பழக்கம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்கிறேன், அந்த அற்புதம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே கல்லை வைத்து மூடின சம்பவங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துடாதீங்க. அவனுக்கு நடக்கவே கூடாது, அவன் வெளியே வரவே கூடாது. நான் டெத்து மாத்திரம் சொல்ல, உயிர்த்தெழுதல் சொல்ல, மக்களுடைய மனநிலைமையை நான் சொல்கிறேன். ஈவன் நம்முடைய ரொம்ப க்ளோஸ் பிளட் ரிலேட்டட் சகோதரர்களும், கசின்ஸு, யாராக இருந்தாலும் சரி, இல்லை அப்படியே ஸ்டிங்க் ஆகி அப்படியே டீகம்போஸ் ஆகட்டும் லைஃபு, அவன் வெளியிலே வரக்கூடாது என்று நினைக்கிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறேன், தட் எக்ஸ்ட்ரீம்ஸ் எண்டுக்குள்ள என் ஆண்டவர் வருவார். அது வரைக்கும் ஏன் விடுறார் என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நான் சொல்லுவேன், ஆரம்பத்திலிருந்தே அந்த முடிவு வரைக்கும், ஏன் ஈவன் உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா, இங்கே நம்ம இவங்க விசுவாசித்தாங்களே, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் விசுவாசித்தா, பிறந்ததுலேருந்து ஒரு குழந்தை இறந்து பரலோகம் போகிற வரைக்கும், வயது சென்று இறந்து பரலோகம் போகிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இல்ல, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அப்படி நம்ம சொந்தமா அவருடைய பிள்ளையா மாறினா, எந்த ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தடையாக இருக்கட்டும், அவர் சொல்லுவார், வெளியே வா. வெளியே வந்த பிறகும் கட்டப்பட்ட நிலையில இருந்தான். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவனை கட்டவிழ்த்து விட்டார். பெரிய மிராக்கள், பெரிய மிராக்கள். கட்டவிழ்த்து விட்டார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்கள் ஆகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகினார்கள். அல்டிமேட் என்னன்னா தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன் இந்த டிலே அப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் இருக்கு. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களில் யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார். அவர்கள் சிலர் பரிசேயரிடத்திலே போய் இயேசு செய்தவளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரின் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தில் கூடி வர செய்து
நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதம் செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எவரும் இவனை எல்லாரும், நல்ல கவனிங்க, எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்போது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்று சொன்னார். இது இன்னொரு விஷயம் கூட எனக்கு நினைவு வருது. எல்லாரும் அவனிடத்துல போனார்களாம். ஒரே ஒரு அற்புதத்தினால எல்லாரும் அவரிடத்துல போனார்கள், இயேசுவினிடத்துல போனார்கள். அல்டிமேட் எண்ணம் அதுதான். நமக்கு வருகிற உபத்திரவத்துல ஒரு பெரிய மகிமை வெளிப்படும். நமக்கு செய்கிற அந்த அதிசயத்துல அநேகர் 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 இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். நம்மை பார்த்து நாற்றம் அடிக்கிற நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, ஒருவேளை கட்டப்பட்ட நிலையில, அடைக்கப்பட்ட சூழலில நாம் இருந்தா நமக்கு செய்கிறத பார்த்து நிச்சயம் செய்வார். அது 4 நாள் கழிச்சு கண்டிப்பா செய்வார். அப்படி செய்யும் பொழுது அநேகர் ஆண்டவரிடத்துல வருவாங்க. அதனாலதான் இந்த தாமதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனாலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்கு செய்வார். என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுவார். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஒருவேளை நான் விரும்பினபடியே முதல் நாள் வராமல் இருந்திருக்கலாம், அதற்கு முந்தி நாள் வராமல் இருந்திருக்கலாம். அவனை குணமாக்க அந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்கல்ல, எவ்வளோ சிநேகிக்கிறானே, அவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே அப்படியும் சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் அனுமதித்தார். அனுமதித்து மாத்திரமல்ல, அவர் வழிவிலகி போல அந்த துக்கத்திலே அவரும் பங்கு பெற்றார். அழுதார், கண்ணீர் வடித்தார், வேதனைப்பட்டார். மாத்திரமல்ல, ஒரு பெரிய அற்புதத்தை, இந்த உலகம் கண்டிராத ஒரு பெரிய அற்புதத்தை, அதாவது மரணத்தின் அதிகாரிய அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்ல, அந்த மாதிரி என் ஆண்டவரால் இயற்கை மாத்திரமல்ல, பிசாசு மாத்திரமல்ல, வியாதிகள் மாத்திரமல்ல, 5 அப்பம் 2 மீன்கள் மாத்திரமல்ல, அந்த பெருகின மீன்கள் அற்புதம் மாத்திரமல்ல, இறந்தவர்களையும், அல்லது இறந்த உடனே மாத்திரமல்ல, இறந்து 12 மணி நேரம் மாத்திரமல்ல, இறந்து 4 நாள் ஆனாலும் சரி என் ஆண்டவராலே உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். அந்த நிரூபணத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க நல்ல ஒரு அம்மைன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அதை செய்வார். ஐயா, இறந்து போன நிலையில தான் இருக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரேட்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. கவலையப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க, அவர் உயிரோடு எழுப்புவார். வாழ்க்கை போச்சுங்க, கடனில் போச்சு, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. அந்த ரிசல்ட்டெல்லாம் நம்பாதீங்க. என் ஆண்டவர் செய்வார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஐயா, வீடு கட்ட முடியல, வாங்க முடியல, வாங்க வைப்பார். வாகனம் வாங்க வைப்பார். தோல்விதாயா, வேலை கிடைக்கல, எனக்கு நான் நினைச்ச கல்வி கிடைக்கல, நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வருவார். நிச்சயம் ரிசல்ட் வரும். அது சற்று தாமதமாகும், ஆனால் அந்த தாமதத்தில் என் ஆண்டவரும் இருக்கிறார். அந்த துக்கத்திலே ஆண்டவரும் இருக்கிறார். அந்த வேதனையில் ஆண்டவரும் இருக்கிறார். அந்த கண்ணீரில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த அனுபவத்திற்குள்ள அவர் போய் இருக்கிறார். அதனால ஒருபோதும் நம் தகப்பன் நம்மை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், இந்த ஊழியத்தை நீர் ஆரம்பித்து நிறைவேற்றி வருகிறீர். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறீர். இந்த ஊழியத்தை இன்னும் முன்னோக்கி எடுத்து செல்ல தேவையானவைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, நான் கேட்பது என்னவென்று உமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆண்டவரை நிறைய பார்ட்னர்ஸு எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. விசேஷமாய்
இந்த நாளிலும் கூட நல்ல செய்திகள் பிள்ளைகளுக்கு வரட்டும். பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் நன்மையும் கிருபையும் தொடரும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், அதை நான் இன்றே தருவேன்னு சொல்லி அவளை நான் வாழ்த்தி நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உயிர் தெழுந்த ஆண்டவர் நம் பக்கத்தில் நிற்கிறார். நான் செத்துருவன் மாத்திரம் நினைக்காத. உன் நாசியிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும் உன் ஆவியை எடுக்க எவனுக்கும் உரிமை கொடுக்கவே இல்லை. என் ஆண்டவர் கைகளில் நம்முடைய ஆவி இருக்கிறது. அதை அவர் பத்திரமாக மூடி வைத்திருக்கிறார். எனவே பயப்படாமல் இருங்க. கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னவர் கர்ப்பத்தை திறக்கிறது என் மாத்திரம். குழந்தை கொடுப்பது என் மாத்திரம். வேலை இல்லை, மூடிட்டாங்க. வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பால் போட்டாங்க. அதை முறிக்கிறதுக்கு 3வது நாள் அவர் கல்லறை மூடியில மூடப்பட்டிருந்த அந்த கல்ல, சுத்தப்பட்டிருந்த அந்த சங்கிலிகளும் அந்த முத்திரையும் தெரிப்பட்டது போல கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு மின்னலை அனுப்பி, ஒரு தண்டரை அனுப்பி அதை முடிப்பது, அதை ஒடிப்பது அவருக்கு ஏமாத்திரம். உங்களுக்கான வாசல் திறக்கப்படும். இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு சொன்னவர் அவர் ஒருபோதும் போய் சொல்கிற தேவன் அல்ல. மனமாற மனிதனும் மனு புத்திரனும் அல்ல. அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஸ்டிங்க் லைஃப் ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கை மிகவும் நறுமணம் உண்ட வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். அந்த வாழ்க்கை பின்வரும் சந்ததிக்கும் பார்க்கிற ஜனங்களும் கர்த்தரிடத்தில் வருகிற ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் சாட்சி சொல்வேன் மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நினைத்திருப்பதாக. ஆமென். God bless you.